இதுதான் திமுகவுடைய என்ன சொல்றது மாண்பா? இதுதான் திமுகவுடைய அரசியலா? ஒரு நிறைமாத கற்பிணியை கொண்டு போய் தாக்கி நீ யாருக்காக மூலம் அரசியல் பண்றீங்க? இந்த தஞ்சாவூர்ல அம்மாப்பேட்டை கூட யாருக்காக நீ அரசியல் பண்ற? மக்களுக்காக தான் அரசியல் பண்ற. இதுல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு நீ ஓட்டு கேட்கிற ஏனி சின்னத்துக்கு. இந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்து இந்த இஸ்லாமிய பெண்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க போகுது. ஒரு இஸ்லாமிய பெண்ணு அனீஸ் பாத்திமா தாக்கப்பட்டிருக்காங்க. அதை கண்டிக்கிற கூட ஒருத்தருக்கு தகுதி இல்லை. ஒரு நிறைமாத கற்பிணி தாக்கப்பட்டிருக்காங்க. வயிற்றுல 9 மாச குழந்தை கூட பிள்ளைதாச்சி தாக்கப்பட்டிருக்கா. ஒருத்தன் கூட தமிழ்நாட்டில் மாண்பு உள்ள ஒருத்தன் கூட கண்டிக்கல. திமுக ஒருத்தன் கூட மாண்பு கிடையாதா? தாக்கப்பட்ட ஒருத்தர் கூட கட்சி விட்டு வரைக்கும் நீக்கல. அந்த குன்றர்களை வரைக்கும் கைது பண்ணல. காவல்துறை போய் கொஞ்சம் காவல்துறை நீங்க புகார் நடவடிக்கை எடுக்கிறேன் தெரியாதா உங்களுக்கு? மொத்தமா சிசிடிவி தானே. தேர்தல் வாக்குச்சாவடி முழுக்க முழுக்க கண்காணிப்பு கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கல. அந்த கருவியை எடுத்து பாரு அடிச்சுக்காங்களா இல்லைன்னு. புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கல. அவனை கட்சி விட்டு நீக்கல. நீ யாருக்கு முதல்ல அரசியல் பண்றீங்க? யாரை வச்சு அரசியல் பண்றீங்க? யாருக்கான அரசியலை பண்றீங்க? தங்கை அனீஸ் பாத்திமா தாக்கப்படுவது வன்மையான கண்டனத்துக்குரியது. அது கற்பிணி பெண்ணோ கற்பிணி பெண்ணிலையோ ஒரு வேட்பாளரை தாக்கப்பட்டிருக்காங்க. ஒரு முதல்ல உங்க வேட்பாளர், ஒரு கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர், ஒரு வழக்கறிஞர், கற்பிணி பெண்ணு, இவ்வளவு முக்கியமான பொறுப்பில் வைத்துக்கூட ஒரு பெண் வந்து தாக்கப்பட்டிருக்காங்க. இது வன்மையான கண்டனத்துக்குரியது. இதில் சம்பந்தப்பட்ட திமுக குண்டர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். திமுக இவர்களை கட்சியை விட்டு நீக்க வேண்டும்.